ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா 2 கப் பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சி சுண்ட வச்சு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 3 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை வந்து குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை. இப்போ வந்து பாதாம் பருப்பு வந்து தோல் உரிக்கணும். அதுக்காக கொதிக்கிற பாதாம் வந்து தோல் உரிக்கணும். அதனால் சுடு தண்ணி வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து 10 நிமிஷத்தில் வந்து தோல் வந்து வெளியில் வந்துடும். இதே வந்து பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா 1/2 hour ஆகும். அதனால் நான் வந்து கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். 10 நிமிஷம் நல்லா பாதாம் ஊறிடுச்சு. இப்போ இதை தோல் எடுக்கலாம். இதை எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், தோல் வந்துருச்சு. இதே போல் எல்லாத்தையும் உரித்து வச்சுக்கலாம். எல்லா பாதாம் தோல் உரிச்சிட்டோம். இப்போ வந்து இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தூளை அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக பால் விட்டுக்கோங்க. 1/2 கப் மட்டும் விட்டு அரைங்க. பால் விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது குங்குமப்பூ போட்டுக்கோங்க. குங்குமப்பூ போட்டு ஒரு சுற்று மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ வாணலில் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க பாதாம் ஊற்றிக்கோங்க. பாதாம் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து பாதாம் வந்து நல்லா வேகணும். இது ரொம்ப கெட்டியாகணும். இதில் இருக்க பால் எல்லாம் சுண்டி அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாதாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். சர்க்கரை ஆட் பண்ணால் கொஞ்சம் இலகும். சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் பாதாம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கிளறி விடுங்க. பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்டான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் பாதாம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.